அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம புரோலிட்டேரியட் பிரீடர்ஸ் குழு தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகளை காலை மாலை என்று இருவேளையும் எடுத்துட்டு வர்றோம். அந்த வகையில இப்போ ஏபிபி எக்ஸாமோட ஸ்பெஷல் செஷன் தொடர்ச்சியா பண்ணிட்டு வர்றோம். மேக்சிமம் ஏபிபி எக்ஸாம் உள்ள சிலபஸ்ல மேக்சிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி எக்ஸாம் இருக்கும், எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். அது இன்னைக்கு ஒரு வகுப்பு, ஒரு சூப்பரான ஒரு வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. யாருன்னா கே ஜெயகார்த்திகா மேடம், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சென்னையில இருந்து நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. மேடம் பல்வேறு தலைப்புகள்ல பல வகுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு இருக்க போறது என்ன அப்படின்னா, அதர் ஸ்டேட்ல வந்து ரீசெண்டா 2025ல வந்து ஏபிபி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மேடம் இது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லுவாங்க. மேடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அனைவருமே அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க. தப்போ ரைட்டோ அன்மியூட் பண்ணி பதில் சொன்னா மட்டும்தான் அதோட விளக்கம் வந்து உங்களுக்கு புரியும். வெல்கம் மேடம், வகுப்புல போலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ காளிதாஸ். உங்க எல்லாருக்கும் அந்த क्वेश्चंस தெரியுதா? தெரியுது. இப்ப இதுல வந்து ராஜஸ்தான்ல நடந்த இது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணிருக்கேன். பண்றீங்கன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு மறுபடியும் நான் ஆன்சரை சொல்றேன். உங்களுக்கு அது ஒரு டைம். இது ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்டுச்சு மேடம். இப்ப வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்டுச்சு. இல்ல இப்ப கிளியரா இருக்கா? இப்போ கிளியர் மேடம். ஓகே. எஸ் மேம். எஸ். செகண்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following is an aggravated sexual assault under section 9 of POCSO Act? பாலியல் தாக்குதல், தீவிர பாலியல் தாக்குதல் அப்படிங்கிறது போக்சோ ஆக்ட்ல இருக்கு. இப்ப கீழே 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல 5th ஆப்ஷன் எல்லாத்துலயும் டெலீட் பண்ணிடுங்க, ஏன்னா அது கொஸ்டின் நாட் அட்டெம்ப்டட். மத்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வந்து தீவிர பாலியல் தாக்குதலா செக்ஷன் 9ல சொல்லப்பட்டிருக்கு? 4 ஆப்ஷன் இருக்கு. Intentionally touching private parts of the child in public, squeezing breast of a child in washroom of the school by a peon of private school, physical contact with the child with sexual intent but without penetration, touching breast of a child with sexual intent. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆப்ஷன்? ஆப்ஷன் 2 மேடம். எஸ், ஆப்ஷன் 2. ஏனா எஸ் சார். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஏன்னா அங்க வந்து பியூன் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்னு இருக்கு. ஸோ செக்ஷன் 9ல அங்க எஃப் அப்படிங்கிறதுல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அங்க ஸ்டாஃப் அப்படிங்கிறதுல பியூனும் உள்ள வருவார். ஸோ அதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2. அடுத்து, which of the following section of the POCSO Act deals with sexual harassment? 12 10 9 11? எந்த செக்ஷன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்? ஆப்ஷன் சொல்றீங்களா சார்? செக்ஷன் 4 மேம். சாரி, ஆப்ஷன் 11 மேம். செக்ஷன் 11 மேம். எஸ், செக்ஷன் 11. செக்ஷன் 11. செக்ஷன் 4 னு எதை சார் சொல்றீங்க? சாரி மேடம், ஆப்ஷன் 4 தான் செக்ஷன் 4. செக்ஷன் 11. செக்ஷன் 12 வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட். செக்ஷன் 9 வந்து என்னது? அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். செக்ஷன் 10 அதுக்கான பனிஷ்மெண்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் செக்ஷன் 11. அடுத்து பாருங்க, ஐபிசி இஸ் பேஸ்ட் ஆன் டாக்ட்ரின் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மலைஸ். எந்த செக்ஷன்? 306 304B 301 315? 301. இப்ப 301 என்னவா இருக்கு? இப்ப 301 என்னவா இருக்கு? எஸ், 304. இப்ப 301. எஸ், 102. 301 ஐபிசி. இப்ப வந்து 102 பிஎன்எஸ். எஸ். Who among the following persons may be charged and tried together? Charged and tried together. Question understand பண்ணி ஆன்சர் கொடுங்க. Persons accused of any number of offences of same kind within a period of 12 months. Person accused of same offence committed in the course of different transaction. Persons accused of different offences committed in the course of same transaction.
persons accused of different offenses committed in the course of different transactions. எது வந்து கரெக்டான ஆப்ஷன்? Option 1, madam. A, ma'am. 12 month. ஆப்ஷன் 1 Yes, ma'am. Yes, ma'am. வேற ஏதாவது மாற்றம் இருக்கா? No, ma'am. 2 ma'am. 2 வேற? Option 4 madam. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். மேல பாருங்க, persons accused of any number of offenses ன்னு இருக்கு. within 12 months அவர் எத்தனை offense பண்ணா சார்ஜ் பண்ண முடியும் டுகெதர்? 5 பண்ணாதான் அங்க any number of offenses ன்னு இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், திருப்பி ஆன்சரை கரெக்டா படிங்க. அங்க any number of offenses ன்னு இருக்கு. சோ ஆப்ஷன் 1 ராங். ஆப்ஷன் 2 டிஃபரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல பண்ணது அப்படின்னா சேம் ஆஃபென்ஸ் கமிட்டட் இன் தி கோர்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல பண்ணா வராது. தேர்ட் தான் கரெக்ட். சேம் டிரான்சாக்ஷனா இருக்கணும், டிஃபரண்ட் அஃபென்சஸா இருக்கணும். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். persons accused of different offenses committed in the course of same transaction. and கொஸ்டினையும் கவனமா படிங்க, ஆன்சரையும் கவனமா படிங்க. அடுத்து question number 6. what is the amount of penalty in case of offender failing to observe conditions of bond first time under the probation of offenders act 1958? 1958 probation of offenders actல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பாண்ட அவன் பெனால்டி அந்த பாண்ட கண்டிஷன்ஸை கடைபிடிக்கல, வயலேட் பண்றான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு அளவுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் போட முடியும்? Option 2, ma'am. Option 2 not exceeding 50 rupees. Yes. எந்த செக்ஷன் கீழ சொல்லி இருக்கு? Section 9. Yes, செக்ஷன் 9க்கு கீழ சொல்லி இருக்கு. செக்ஷன் 9க்கு கீழ சொல்லி இருக்கு. அடுத்து பாருங்க, 7th question. child in conflict with law means. child in conflict with law means என்ன ஆப்ஷன்? a child who is alleged or found to have committed an offense and who has not completed 18 years of age on the date of commission of such offense. 1. a child above the age of 7 years and less than 12 years of age. 2. a child who is alleged or found to have committed an offense and who has not completed 16 years of age on the date of commission of such offense. a child above the age of 12 years and less than 16 years of age. so இந்த நாலுல எது கரெக்ட்? A. yes, 1. so answer number 1 தான் கரெக்ட். அதனுடைய செக்ஷன் என்ன? 2 subsection 13. கன்ஃபார்மா சொல்றீங்களா இல்ல யோசிச்சு சொல்றீங்களா? 214 madam. yes, 214. செக்ஷன்ஸ் எல்லாம் சைடு பை சைடு நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்து 8th question. போக்சோ ஆக்ட், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் offenses amendment act 2019 came into force on 5th August 2019, 16th August 2019, 26th August 2019, 6th August 2019. Option 4 madam. Option 4. வேற ஏதாவது ஆப்ஷன்? 16/8/2019. answer. 16th August 2019. Option 2. 16th August 2019. அடுத்து மிக்னான்டி கேஸ்னு எந்த கேஸ சொல்லுவாங்க? அத வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது மெக்னாட்டன் கேஸ்னு சொல்லி இருப்பாங்க. அந்த மெக்னாட்டன் கேஸ் எந்த கேஸ்னு அடிப்படையில அதுக்கு அந்த பேர் வந்தது? அது எதை பத்தி சொல்லுங்க மேடம். Insanity, ma'am. இன்சானிட்டி. மிக்னான்டி கேஸ் இன்சானிட்டியா நெசசிட்டியா? Insanity, ma'am. ஓகே, இங்க கொடுக்கிற கேஸ் மேடம் மிக்னான்டி கேஸ்
டியூட்லே அண்ட் ஸ்டீஃபன்ஸ். டியூட்லே கேஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டியூட்லே கேஸ் நெசசிட்டி. ஒரு இதுல போய்கிட்டு இருப்பாங்க, கப்பல் வந்து திடீர்னு கவுந்துரும், அதுல இருந்து 4 பேரோ 5 பேரோ போவாங்க. அதுல ஒரு பையனை 16 வயசோ 17 வயசு பையனை வந்து அடிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு நெசசிட்டின்னு பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அது தேவையில்லை அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கோம். சோ அந்த கேஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, குயின் வெர்சஸ் டியூட்லே அண்ட் ஸ்டீஃபன்ஸ். இல்ல மெக்னாட்டன் கிடையாது, மெக்னாட்டன் கிடையாது. அப்ப இது நெசசிட்டின்னு வரணும். நெசசிட்டின்னு இடத்துல வந்திருக்கணும். இல்ல மெக்னாட்ன்ற இடத்துல வந்து நெசசிட்டின்னு வந்திருக்கணும். இது ஸ்பெல் பண்றது அவங்க வேற மாதிரி ஸ்பெல் பண்ணிருக்காங்க சார். பட் ஆன்சர் இதான் கொடுத்திருக்காங்க. நம்ம இதுல மெக்னாட்டன்ங்கிறது இன்சானிட்டி, எம்சி அப்படி வரும். இது வந்து மிக்னான்டின்னு கொடுத்திருக்காங்க. அவங்க கொஸ்டின் பேப்பர் அவங்க தான் பதில் சொல்லணும். ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் வந்து குயின் வெர்சஸ் டியூட்லே அண்ட் ஸ்டீஃபன்ஸ். நான் 2-3 இதுல செக் பண்ணிட்டேன், இதே கேள்விதான் இருக்கு. அதான் மேடம் ஆன்சர் கரெக்ட் மேடம். எஸ். அடுத்து, which of the following case is not related to section 167 CRPC? Not related. ஆன்சர் வந்து ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் ரஸ்டம், ஆப்ஷன் 4. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாட் ரிலேட்டட். மத்த 3 167 சிஆர்பிசிக்கு ரிலேட்டட். ஸ்டேட் ஆஃப் எம்பி வெர்சஸ் ரஸ்டம் மட்டும் அதுக்கு ரிலேட்டட் கிடையாது. அடுத்து செக்ஷன் 11. Which one of the following sections of Scheduled Caste, Scheduled Tribes, Prevention of Atrocities Act 1989 relates to punishment for offences of atrocities? இது நான் ஆப்ஷன் சொல்ல வேண்டாம். Section 3 madam. Section 3. Right. The question is whether A was in Calcutta on a given day. The statement in the diary of the deceased solicitor regularly kept in the course of business that on a given day the solicitor attended A at a place mentioned in Calcutta for the purpose of conferring with him upon specified business. எதுக்கு என்ன ஆப்ஷன்? செக்ஷன் 32 Yes. 32 clause 2 course of business அப்படிங்கிறதுல நீங்க ஐபிசில இருக்கக்கூடிய அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு பார்வை எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் ஆப்ஷன்ஸ். அங்க கரெக்டா நம்ம பார்ட் பண்ணி எதை வைக்கணுங்கிறது தான் யோசிக்கணும். கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. ஆர்ம்ஸ் ஆக்டுக்கு கீழே 2C ஆர்ம்ஸ் அப்படிங்கிறதுல இதுல சொல்லப்பட்டிருக்கிற எது வரல? நாட் இன்க்ளூடட் பார்ட் ஆஃப் அண்ட் மெஷினரி ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆர்ம்ஸ், லத்தி, வெப்பன்ஸ் ஃபார் அஃபென்ஸ் ஆர் டிஃபென்ஸ், ஷார்ப் எட்ஜ்டு வெப்பன்ஸ். எது வரல? எஸ், லத்தி. ஏன் அதுல என்ன சொல்லியிருப்பாங்க? அதை என்னவா சொல்லியிருப்பாங்க? லத்தியும் அதுல இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அது வந்து டொமஸ்டிக் அண்ட் அக்ரிகல்ச்சரல் யூஸ்ல இருக்கக்கூடிய லத்தி அண்ட் அனதர் ஒன் சொல்லியிருப்பாங்க. அது ரெண்டும் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 14th question. The question is whether A and B were legally married. The statement of the deceased Pandit, நம்ம அதுல clergy man ன்னு இருக்கும், that he married them under such circumstances that the celebration would be a crime. இது எங்க வரும்? என்ன ரெலவன்சி? எந்த செக்ஷனுக்கு அது ரெலவென்ட்? Section 50 Indian Evidence Act கீழ மேம். நாட் ரெலவென்ட் மேம் ஆக்சுவலா இது. இல்ல, இதுல ரெலவென்ட் தானே மேடம் கேட்டிருக்காங்க. நாட் ரெலவென்ட்ன்ற வார்த்தையே இல்லையே. ரிலேஷன்ஷிப் section 32 ma'am. Yes, section 32 madam. Section 32. Understand the question and answer. Please give answer. Okay. அடுத்து 15th நம்மளுக்கு தேவையில்லை, 16th தேவையில்லை. 17th question. போக்சோ ஆக்டின் கீழே whoever commits sexual assault on a child and attempts to murder the child shall be punished with imprisonment for either description for a term which shall not be less than 7 years ma'am. Madam, not less than 7 years.
7 years 10 years. 10 years Yes, ma'am. sexual assault madam. மேம் 3 இயர்ஸ் மேம் லாஸ்ட் பிளஸ் 3 இயர்ஸ். சார் இன்னொரு தடவை பாத்துக்கங்க. 5 years, ma'am. 5 years is the correct answer. 5 years which may extend to 7 years. 5 to 7 years. 5 years which may extend to 7 years. Option 2 correct. Option 2 correct. 5 years which may extend to 7 years. அடுத்து மேட்ச் கேட்டிருக்காங்க பாருங்க. மேம் அது அக்ரவேட்டட் செக்சுவல் அசால்ட் தான மேடம் போறோம். என்னங்க சார்? இல்ல நாட் லெஸ் தென் 5 ஆமா years. சார் கரெக்ட். அங்க படிங்க முதல்ல क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. and Attempt to murder. murder the child ன்னு இருக்கே. எஸ் மேம். அது செக்ஷன் 9 க்கு கீழ தான வரும். சார் கவனம். மேடம் கவனம். யாரா இருந்தாலும் கவனம். क्वेश्चन ட்விஸ்டடா தான் வரும். உங்களுக்கு அக்ரவேட்டட்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா அங்க attempts to murder the child ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுல கவனத்தை வைங்க. அது aggravated form. So அதற்கான punishment 5 years which may extend to 7 years. அடுத்து மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். abduction எந்த செக்ஷனுக்கு கீழ இருக்கு? ஆப்ஷன் ஏ abduction 362. 362. attempt to commit suicide 309. 309, ma'am. attempt to commit culpable homicide 308. 308. assault 351. இப்ப என்ன ஆப்ஷன் வரும்? 351. Assault 351. Answer A 1, madam. என்ன கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. எனக்கு கேள்வி கேட்க தான் தெரியும். நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்களா? அப்டக்ஷனுக்கு 362, attempt to commit suicide க்கு 309 IPC, attempt to commit culpable homicide 308 IPC, assault 351 IPC. BNS ல என்னவா இருக்கு? 130, ma'am. Yes. abduction வந்து 138 மேடம். Okay. Culpable homicide. மேடம் attempt to commit suicide இல்ல ஆக்ட்ல. attempt to commit culpable homicide க்கு வந்து 105 சார் 110. அசால்ட்டுக்கு வந்து 130 வரும் பனிஷ்மெண்ட். இப்ப கரெக்டா நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்களா சார்? எனக்கு இன்னொரு தடவை 362க்கு BNS என்னன்னு சொல்லுங்க சார். 138 மேடம். கரெக்டா சொல்றீங்களா? மத்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்க சொல்லலாம் இல்லையா? இப்ப என்ன BNS ல இருக்கு? 138. அடுத்து 308க்கு 110 மேடம். 110 வேற. அடுத்து 351க்கு 130 மேடம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து under which section of code of criminal procedure power of court to convert summons case into warrant case provided? summons case warrant case மாத்துறது எங்க வருது? 259. 259. இப்ப என்னவா இருக்கு? 282 மேடம். 282 BNS இருக்கா? BNSS இருக்கா? TNS 282. 282. Yes, 282 BNSS. அடுத்து chronological orderல அலைன் பண்ணுங்க பார்க்கலாம். complaint, bailable offense, investigation, cognizable offense. லைனா அடுக்குங்க. எது ஃபர்ஸ்ட் வரும்? ஃபர்ஸ்ட் bailable offense, செகண்ட் complaint, cognizable offense, investigation. கரெக்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் bailable offense. ஓகே, நெக்ஸ்ட் வந்து Next cognizable offense, madam. Cognizable offense. cognizable offense. Complaint. அடுத்து complaint, அப்புறம் investigation, madam. Yes. So bailable offense 2B, cognizable offense 2C, complaint 2D, investigation 2H. இப்ப என்னவா இருக்கு? எல்லாம் நம்ம இதுலயே சொல்லிட்டோம். BNS ல சொல்லுங்க. சாரி, BNS
2C மேடம் அவைலபிள் அப்ரோச் 2C கம்ப்ளீட் 2H இல்ல அது நீங்க இப்போ சிஆர்டிசில சொல்லிட்டு இருக்கீங்க சார், நான் பிஎன்எஸ்எஸ்ல கேக்குறேன். PNSS கம்ப்ளீட் 2H மேடம் 21H அவைலபிள் அப்ரோச் 21C 21C இன்வெஸ்டிகேஷன் 21L 21L cognizable offense 21G G. ஓகே ஜி 21G ஞாபகம் வச்சுக்கோங்க. probation officer defined under probation of offenders act 1958 எந்த செக்ஷனுக்கு கீழ டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு? 2B. ஓகே, அதுல பார்த்தா எந்த செக்ஷனை பார்க்க சொல்லுவாங்க? Section 13. எஸ், probation of offenders actல section 2B ல probation officer அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா எந்த செக்ஷன்ல பார்க்க சொல்லுவாங்கன்னு கேட்டேன். செக்ஷன் 13. ஓகே, அடுத்து 22 question number 22. A having insured a ship voluntarily causes the same to be cast away with the intention of causing damage to underwriters. A has committed an offense. என்ன offense பண்ணிருக்காரு அவரு? 425. BNSS சொல்லுங்க சார். 324 மேடம். என்னங்க சார்? மிஸ்சீஃப் பண்ணிருக்காங்க 325 PNS ல. 425 க்கு ஈக்குவலன்ட் செக்ஷன் 325 சார்? 24 எஸ் 324. அதுல வந்து நிறைய சப் கிளாसेस இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்து கவர்மெண்ட் ஓத் மேன் எவில் செக்ஷனை சொல்லுங்க. ஐபிசில Government 17. ஓத் 51 மேடம். 51. men வந்து 10 எவில் வந்து 31. So 4132 option 333 option 1. So government section 17, oath section 51, man section 10, will section 31. So 4132 option 1 தான் correct. அடுத்து which of the following is correct? இல்ல இது நம்மளுக்கு வராது. அடுத்து 25. அதுல வந்து Arms Act under which section of Arms Act 1959 magistrate has power to search and seizure of firearms and ammunition? Section 22. Super. Section 22 தான் option number 2. Section 22 ல தான் search and seizure by magistrate இருக்கு. So Arms Act ல section 22. அடுத்து the question is whether A murdered B. Marks on the ground produced by a struggle at or near the place where the murder was committed are relevant facts. இந்த illustration எந்த செக்ஷனுக்கு கீழ இருக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல? Section 7 மேடம். Yes, section 7. Section 7 ல என்னலாம் இருக்கும்? occasion, cause, Effect. அப்புறம் state of things, Previous or subsequent. அது 8. So section 7 தான். section 7 அவர் மர்டர் நடக்கும்போது நடந்த struggle, அது தரையில தெரியக்கூடிய விஷயம். relevant facts ன்னு சொல்றது section 7. இதுக்கு முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு. என்ன கேஸ்? section 7க்கு section 7 சொல்லுங்க. ராமராஜ் கேஸ். ராமராஜ் ரிச்சர்ட்சன் கேஸ் சார். நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். பழைய கேஸ் சொல்றேன். ஃபேமஸ் கேஸ் R வெர்சஸ் ரிச்சர்ட்சன் கேஸ். ராமராஜ் கேஸ் வருமா? சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது லேண்ட்மார்க் டெசிஷன்னா அது R வெர்சஸ் ரிச்சர்ட்சன் கேஸ் தான். அது ரொம்ப earlier-ஆ இருக்கும் சார். இங்கிலீஷ் கேஸ். ஓகே மேம். ஓகே.
What is the enhanced punishment for subsequent conviction under section 5 of Scheduled Caste and Scheduled Tribes Prevention of Atrocities Act 1989? Enhanced punishment என்ன subsequent convictionக்கு? 3. Option 3. Option 3. Option 3. Yes. Option 3 correct. Option 3 correct. A term which shall not be less than 1 year but which may extend to. So subsequent conviction வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருடத்திற்கு குறைவில்லாத அப்படின்னு தான் பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த அஃபென்ஸனுடைய பனிஷ்மெண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ செக்ஷன் 27க்கு ஆப்ஷன் 3. அடுத்து 28. வேகமா போறேனா ஈஸியா இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு? ஏன்னா இன்னொரு கொஸ்டின் பேப்பரும் நான் வச்சிருக்கேன், இது ஒண்ணுத்திலே நிக்க வேண்டாங்கிறதுனால. அடுத்து 28 கொஸ்டின் நம்பர் 28. A sees her husband committing murder of B. The husband is prosecuted for the murder of B. During trial, A gives evidence against her husband. அவங்க ஹஸ்பண்ட் கொலை பண்றத பாக்குறாங்க, இவங்க வந்து அவருக்கு அகைன்ஸ்டா சாட்சி சொல்றாங்க. அந்த சாட்சி அட்மிசபிளா இல்லையா? 4 option ma'am. Admissible against husband. ஆப்ஷன் என்ன மேடம்? 4 ma'am. 4 ரெண்டுங்க மேடம். Not admissible against husband, man. Privileged communication. மேடம் ஃபேவரா சொன்னாதான் அங்க privileged. அகைன்ஸ்டா சொன்னா இட்ஸ் அட்மிசபிள். இட்ஸ் ஆப்ஷன் 2ல வருங்க மேடம். இல்ல not sir. admissible against husband. இல்ல சார். 4 ma'am, admissible against husband. 4 madam, 4 madam. Indian Evidence. 4 admissible against husband. Yes ma'am. Option 4 section 120 of Indian Evidence Act எடுத்து பாத்துக்கோங்க சார். section 120 of சொல்லுங்க சார். privilege communication 122ல வரும். சார் privileged communication வேற சார். இங்க மர்டர் தானே சொல்றாங்க. உங்களுக்கு அங்க 120ல சொல்லுவாங்களே சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ் அகைன்ஸ்ட் ஹஸ்பண்ட், ஃபார் ஹஸ்பண்ட்ன்ற வார்த்தையெல்லாம் அதுல இருக்குமே சார். கையில புத்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க. நான் அதனாலதான் செக்ஷன்ஸோடயே சொல்றேன் சில விஷயங்களை. 120 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்து பாருங்க. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வெளியில ஷேர் பண்ண கூடாது. இங்க வந்து ஒரு மர்டர் நடக்குது, அத ஒய்ஃப் பாக்குறாங்க, அவங்களே வந்து அகைன்ஸ்ட் ஹஸ்பண்ட் விட்னஸ் சொல்றாங்க. சோ இது அட்மிசபிள். செக்ஷன் 28. அடுத்து செக்ஷன் 29. பிரிவிலேஜ்டு அந்த விஷயம் வந்து பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள பேசப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான், வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள். ஹஸ்பண்ட் தனியா செய்யற விஷயங்களுக்கு கிடையாது. அடுத்து 29. In which of the following the right to private defense of body extends to causing death of assailant? 4 ஆப்ஷன் சொல்லுங்க. Throwing acid to cause hurt. நல்லா பாத்துக்கிட்டீங்களா? 4 ஆப்ஷன் இருக்கு. throwing acid to cause hurt, rape, sexual harassment, criminal intimidation. சோ இது 4த்துல எது வரும்? கிரிமினல் இன்டிமிடேஷன் மேடம். Option 1 ma'am. ஆப்ஷன் 1 சொன்னா அது தப்பு. ஏன்னா Option 2 ma'am. ரேப் தான் கரெக்ட். ஏன் நான் சொல்றேன்னா throwing acid to cause grievous hurt இருந்தா மட்டும்தான் அது ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு காசிங் டெத்ல வரும், இல்லனா வராது. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஆன்சரையும் பார்த்துக்கோங்க. சோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் ஆன்சர். பட் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அங்க இருந்து ரிமூவ் பண்ணி இருக்கிறாங்க. கிரீவியஸ் ஹர்ட் அப்படிங்கிற வார்த்தை அங்க இல்ல. த்ரோயிங் ஆசிட் டு காஸ் ஹர்ட்னு இருக்கு. சோ அந்த ஆப்ஷன் இல்ல. இந்த ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ரேப் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த பிரைவேட் டிஃபென்ஸ்ல 7th இதுல வந்து பிஎன்எஸ் 7thல த்ரோயிங் ஆசிட் டு காஸ் படிங்க சார் அத அப்படியே படிங்க. த்ரோயிங் ஆசிட் டு ஹேஸ் கட்ன்றது. சோ கிரிவியஸ் த்ரோயிங் ஆசிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? கரெக்ட் கிரிவியஸ் கட்னு இல்லன்றீங்க. ஓகே தேங்க்ஸ். கிரீவியஸ் ஹர்ட்ன்ற வார்த்தை இங்க இருந்தா அது ஆப்ஷன் கரெக்ட்.
பட் இங்க கிரீவியஸ் ஹர்ட்ங்கிற வார்த்தை கிடையாது. ஏன்னா நான் இந்த தப்பை பண்றேன். நான் இந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போது நானும் அந்த ஆப்ஷனை தான் டிக் பண்ணி அப்புறம் உள்ள போய் பார்க்கும்போது அது தப்புன்னு தெரிஞ்சு ரேப்புன்னு வந்திருக்கேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது பாருங்க. ஸோ எப்பவுமே ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிக்கிறீங்கன்னா நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதுதான் நம்ம மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ த்ரோயிங் ஆசிட் டு காஸ் கிரீவியஸ் ஹர்ட்ன்னு இருந்தா அந்த ஆப்ஷன் கரெக்ட். இங்க காஸ் ஹர்ட்ன்னு மட்டும்தான் இருக்கு. ஸோ அது ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் 2 ரேப்பு தான் கரெக்ட். அடுத்து 30ல வந்து when a criminal act is done by several persons in furtherance of the common intention of all. இது எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க. என்ன ஆப்ஷன் வரும்? One, ma'am. Yes, one ma'am. Option 1. Each of such person is liable for that act in the same manner as if it has been done by him alone. Okay. அடுத்து question number 31. மேட்ச் பண்ணுங்க. Tying declaration. 32 section 1 Who may testify? 180 Professional communication. 126 Yes. Media communication during marriage. 122 Yes. BNS சொல்லுங்க. எல்லாம் நம்ம இதுல சொல்றோம். BNS ல சொல்லுங்க. 124 26 மேடம். 26 வந்து 118 மேடம். 118. ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் வந்து 131. கம்யூனிகேஷன் டியூரிங் மேரேஜ் வந்து 128 மேடம். ஓகே. 118 என்ன சார் சொன்னீங்க? மேடம் இல்ல 120 124 மேம் 118 மேடம். 124 32 plus 1 26 மேடம். 26 124 131 128 32 class 126 118 124 126 131 122 128. அடுத்த question நம்மளுக்கு தேவையில்லை. 33. Which one of the following is not a correct match? Not a correct match under POCSO Act. Sexual assault. Section என்ன மேடம்? சார் sexual assault னுடைய section என்ன? 11 sorry sir section 7. இங்க என்ன இருக்கு? section 6 இருக்கு. Aggravated penetrative sexual assault னுடைய definition section என்ன? 5. Penetrative sexual assault னுடைய definition section 3. Punishment for penetrative sexual assault section 4. அப்ப தப்பா இருக்கிறது Sexual assault. Yes, option 1 தப்பா இருக்கு. Okay. Which of the following section of Probation of Offenders Act 1958 deals with the report of probation officer to be confidential? section 6 option 1 Section 6 ma'am Section 7 option 2 section 7. So confidential வச்சிருக்கன அவரோட ரிப்போர்ட்ட சொல்றது section 7. Section 7 தான் correct option. So report of probation officer to be confidential section 7. அடுத்து 35. Court of session for every sessions division யார் establish பண்ணுவாங்க? Governor. State government. Yes, 35 option 2 state government. அடுத்து 36. A is cutting the wood with an axe at a place where children are playing. The axe flies off and kills a nearby child. A is guilty. no offense madam. No offense. மக்களே தயவு செஞ்சு கொஸ்டினை ஒழுங்கா Death by negligence. அவசரப்பட்டு பதில் சொல்லாதீங்க. கொஸ்டினை தயவு செஞ்சு டைம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். கொஸ்டினை தயவு செஞ்சு படிங்க. A is cutting the wood with an axe at a place where children are playing. The axe flies off and kills a nearby child. So A is guilty of causing death by negligence. So causing death by negligence is the correct answer. ஒரு கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. அடுத்து 37. இது நமக்கு வேண்டாம்.
38 under section 262 உங்க மியூட் பண்ணிட்டு அப்புறம் நான் क्वेश्चन சொன்னவனா பேசுங்க. under section 262 of CRPC in case of conviction the maximum term of imprisonment எவ்வளவு கொடுக்கலாம்? 3 months ma'am. Yes, 3 months. Option 4. 262 ல எவ்வளவு imprisonment கொடுக்க முடியும்? 3 months imprisonment கொடுக்க முடியும். 262 CRPC னுடைய BNSS section என்ன? 285. நீங்க ஆப்ஷனா சொல்றீங்களா மேடம்? 262 க்கு 285 section. Yes, 262 க்கு 285. நோட் பண்ணிக்கோங்க, பக்கத்திலேயே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 39. In which of the following cases it was held that the offence committed in India can be tried by the court in India whether perpetrator of crime resides in India or foreign country? இது என்ன ஆன்சர் அப்படின்னா முபாரிக் அலி. ஆப்ஷன் நம்பர் 2 நோட் பண்ணிக்கோங்க. முபாரிக் அலி அகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. இது லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஃபாரின் நேஷனலும் ஐபிசி கீழே ட்ரை பண்ணப்படலாம்னு சொன்ன கேஸ். முபாரிக் அலி அகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. செக்ஷன் 4ங்களா மேடம் அது? ஆப்ஷன் 2 சார். இல்ல செக்ஷன் ஐபிசி செக்ஷன் 4 பிஎன்எஸ் 115 ல வரும். அத சொல்றீங்களா? சரிங்க சார், நான் அதை யோசிக்கிறேன். ஆப்ஷன்லயே இருக்கேன். ஓகே, எஸ் சார். முபாரிக் அலி அகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே, அதுதான் அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து in which of the following dates Arms Act 1959 came into force? 1 October 1962. Yes, 1/10/1962. 1/10/1962. 41 question number. Under which section of Arms Act 1959 one cannot sell or transfer firearms which does not have any identification mark? அடையாள குறி இல்லாம எந்த ஒரு ஃபயர் ஆர்ம்ஸையும் விற்க முடியாது அப்படின்னு சொல்ற செக்ஷன் 8. செக்ஷன் 8. எஸ், செக்ஷன் 8 ஆப்ஷன் 3. செக்ஷன் 8 அடையாள குறி இல்லாம எந்த ஒரு ஃபயர் ஆர்ம்ஸையும் விற்க முடியாது, மாற்ற முடியாது. செக்ஷன் 8. 42. இப்ப chronological ஆர்டர்ல அலைன் பண்ணுங்க பாப்போம். ப்ரொசீஜர் ஃபார் சம்மரி ட்ரையல், information in cognizable offense, examination of witness by police, recording of confession and statements. லைன் பண்ணுங்க. எது Information in cognizable offense மேடம். ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ணுவாங்க? Yes, examination of witness by police. மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க? recording of confession and statement. Recording of confession and finally procedure for summary trial. So இதுதான் chronological ஆர்டர்ல கேட்டா இப்படிதான் நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ட்ரையல்னு வந்தவனே லாஸ்ட்ல போடலாம், பட் அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷனை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணணும். ஸோ 1 2 2 3 4 and 1. 2 3 4 and 1 ஆப்ஷன் 2 தான் அதுல கரெக்ட். அடுத்து 43. A hangman who hangs the prisoners pursuant to the order of the court is exempted from the criminal liability by virtue of section 77. Option 2 ma'am, section 78. Yes, option 2 section 78. இதுல நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு உத்தரவின் பெயர்ல செயல்படுறது 78. ஜட்ஜ் ஜுடிஷியலி ஆக்ட் பண்றது எந்த பிரிவு? 77. எஸ், நீங்க அதுல அத கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ 76 77 78 79 இதுல கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஓகேவா? 76 77 என்ன? 76ம் 78ம் ஒன்னு மாதிரியே வரும், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சோ ஆன்சர் வந்து இதுல 78. ஓகே, அடுத்து 44. B puts his hand by making an aperture in D's house. Aperture in D's house. What offense B has committed?
House breaking. House breaking. ஹவுஸ் பிரேக்கிங் செக்ஷன் சொல்லுங்க. 445. செகண்ட் சொல்லுங்க. 445 ஐபிசி. இப்போ 332. yes 330 பிஎன்எஸ். 330 ஹவுஸ் பிரேக்கிங்க்கு டெஃபினிஷன் 330 பிஎன்எஸ். அடுத்து 45 who can be a special public prosecutor. இது நீங்க சொல்லலாமே. advocate. Option 4. Option four. 10 years இருக்குங்க. A person who has been in practice as an advocate for less than 10 years. எந்த செக்ஷன் கீழ சொல்லி இருக்கு? Section 20 of BNSS. 20 of BNS. இதுல CRPC ல 24 class 8. 24 class 8 ல சொல்லி இருக்கு. ஓகே. அடுத்து 46 why gives grave and sudden provocation to A. A on this provocation fires a pistol at Y, neither intending nor knowing himself to be likely to kill Z who is near him, but out of sight A kills Z. Here அவர் என்ன offense commit பண்ணி இருக்காரு? Option 2. Option 2. A has committed the offense culpable homicide not amounting to murder. Option 2. Culpable homicide not amounting to murder. அடுத்து 47 A is on his trial for murder of C. நல்லா கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு பதில் சொல்லுங்க. A is on his trial for the murder of C. C கொலை பண்ணதுக்காக அவர் நீதிமன்ற விசாரணையில A இருக்கிறார். There is evidence to show that C was murdered by A and B. A and B ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ணதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. அப்புறம் விட்னஸா ஏற B சொல்றாரு A and I murdered C. இந்த ஸ்டேட்மெண்ட்ட கோர்ட் கன்சிடரேஷன்ல எடுத்துக்க முடியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட்ட கன்சிடரேஷன்ல எடுத்துக்க முடியுமா? ஏன் எடுக்க முடியாது? அதுக்கு ஆப்ஷன் என்ன? Because co-accused மட்டும் தான் confession கொடுக்க முடியும் சார். வந்து 30 செக்ஷன் 30 ல சொல்லுங்க. He is not a co-accused ma'am. He should be tried with the to give confession he must be tried ma'am. ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் 1 தான். ஆப்ஷன் 1. இவ்வளவு நேரம் கேட்டுட்டு ஆப்ஷன் 1ங்கறீங்களே சார். 319 நீதிமன்ற விசாரணையில இருக்காரு. சோ ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 no statement of B against A cannot be taken into consideration. Option 2. அடுத்து 48 30லயும் பிளஸ் வந்து PS yes sir. அதாவது co-accused இருந்தா மட்டும்தான் அவரோடயத நாம பயன்படுத்திக்க முடியும். அத கோர்ட் எடுத்துக்கும். அவர் வந்து சாட்சியமா எவிடன்ஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்றாங்க. எவிடன்ஸ் இருக்கு C வந்து A and B ஆல கொலை பண்ணப்பட்டாங்கன்னு. B வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா சொல்றாங்க. பட் அது எவிடன்ஸ்லயா இல்லையாங்கிறது இல்ல. அப்படியே அவர் எவிடன்ஸ்லயே கொடுத்தாலும் அதை வந்து ஏக்கு அகைன்ஸ்டா எடுத்துக்க முடியுமானா அவர் வந்து கோ அக்யூஸ்டா இருந்து சொன்னா மட்டும்தான் அதை எடுத்துக்க முடியும். ஜாயிண்ட் ட்ரையல்ல இருந்தா மட்டும்தான் எடுத்துக்க முடியும், இல்லைன்னா எடுத்துக்க முடியாது. அடுத்து 48 which of the following provisions of Juvenile Justice Care and Protection of Children Act 2015 defines the term best interest of the child? Two subclass 9 yes 2 subclass 9. Option 2 2(9) தான் best interest of child அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபினிஷன் சொல்லி இருக்கோம். 2 class 9. அடுத்து 49 A by putting B in fear of grievous hurt dishonestly induces B to sign a blank paper and delivers it to A. B signs and delivers the paper to A. A has committed the offense of Extortion. yes Extortion. Yes extortion. Option 4 இது எங்க இருக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன்னா செக்ஷன் 308 IPC ல அதுல இல்லஸ்ட்ரேஷன் D ல இருக்கு. இல்லஸ்ட்ரேஷன்
பிஎன்எஸ்ல தான் 308, ஐபிசில வந்து 383. ஓகே, அது பாத்துக்கோங்க. நான் இப்போ இத பார்த்துட்டு சொல்றேன். பிஎன்எஸ்ல 308 அதுல இருக்கக்கூடிய அந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்த்துக்கோங்க, சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. When during the course of an inquiry under Juvenile Justice Act, the child completes the age of 18 years, then the board will. Inquiry நடந்துட்டு இருக்கும்போதே அந்த பையனுக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா போர்டு என்ன பண்ணும்? Continue the inquiry, treating him as an adult, stop the inquiry, continue the inquiry but will not pass any order, continue the inquiry and may pass order treating the child as continuing to be a child. Option 4, ma'am. Option D, ma'am. Yes, option 4. Yes, option 4. அடுத்து question number 51. The provisions of Indian Evidence Act 1872 do not apply to court martial convened under the Army Act, all judicial proceedings in any court, all judicial proceedings before any court. Option 2. Yes, option 2, court martial convened under the Army Act. அடுத்து 52. Proceedings under section 258 of CRPC can be stopped by a magistrate in a summons case instituted upon a complaint, in a summons case instituted otherwise upon a complaint, in a warrant case instituted upon a complaint, 1 and 2 both. Option 2. Option 2, ma'am. Otherwise than upon complaint. Option 2 is correct. In a summons case instituted otherwise than upon a complaint. 258 CRPC can be stopped by a magistrate in a summons case instituted otherwise than upon a complaint. அடுத்து 53. In which section of CRPC the provision for bail to require accused to appear before next appellate court has been made? 437. 437A, madam. 437A, 439, 436A, 438 1A. 437A. Yes, 437A, bail to require accused to appear before next appellate court. 437A. Okay, அடுத்து 54. A person finds a valuable ring lying on the road and without knowing to whom it belongs, sells it immediately. He has committed the offense of Criminal misappropriation. 3. C, ma'am. 3. Criminal misappropriation. Yes, 3. Criminal misappropriation. 403 IPC. இப்போ என்னவா இருக்கு? 314 PNS. 314 BNS இருக்கு. Okay. The provision of CRPC other than those related to chapters 8, 10 and 11 thereof shall not apply to Option 2, Nagaland. To state of Nagaland. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? Section 1 வந்துரும். Section 1 வரும். 2 class 2 provisoல இருக்கும். Okay, அடுத்து which of the following combination is correctly matched? எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு? ஆர்ம்ஸ் ஆக்ட் எந்த செக்ஷன் கீழ சொல்? Option 2. Option 2. Option 2 correctly matched. Yes. Prohibited ammunition section 2H Arms Act கீழ சொல்லப்பட்டிருக்கு. But arms என்ன செக்ஷன்? Magistrate வந்து district magistrate தான் சொல்லப்பட்டிருக்கும். 2D. Licensing authority 2F. So arms வந்து 2C, prohibited ammunition 2H, district magistrate 2D, licensing authority 2F. அடுத்த question 57. If the FIR is registered in a case in which one offense is cognizable and other is non-cognizable, then which of the following is correct? Option 1. Yes. The case shall be deemed to be a cognizable. The case shall be deemed to be Case shall deemed to be cognizable offense. Super. அடுத்து 58. A proclaimed person whose property has been attached can claim the property or the net proceeds of the sale on appearance within எத்தனை மாசத்துக்குள்ள claim பண்ணலாம்?
6 months. Within 6 months from the date of attachment, section 84 class 1. Section 84 class 1 CRPC. Section 84 class 1 within 6 months from the date of attachment. அடுத்து 59 matching forms of summons என்ன section ஈஸியா மேட்ச் பண்ணலாம் சொல்லுங்க 61 summons how served 62 yes form of warrant of arrest and duration section 70 madam 70 where warrant may be executed 77 இப்ப மேட்ச் பண்ணுங்க 2 3 1 4 என்ன ஆப்ஷன் option 3 ஆப்ஷன் 3 yes option 3 அடுத்து 60 question number 60 explanation of which section of IPC states that mere pecuniary benefit is not benefit within the meaning of section 88 89 and 92 of code pecuniary benefit தான் பெனிஃபிட் இல்ல அப்படின்னு சொல்லி எந்த செக்ஷன்ல சொல்லி இருக்காங்கன்னு கேக்குறாங்க எந்த செக்ஷனுக்கு கீழ இருக்கிற எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லி இருக்காங்கன்னு கேக்குறாங்க 89 லயா 90 லயா 88 லயா 92 லயா ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2 92 ஐபிசிக்கு கீழ இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லி இருக்காங்க கேள்வி எங்கெங்க இருந்தெல்லாம் எடுக்கறாங்கன்னு பாருங்க செக்ஷன் 92க்கு கீழ இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லி இருக்காங்க அடுத்து 61 நாட் கரெக்ட்லி இது நம்மளுக்கு கிடையாது அடுத்து 62 penalty for criminal இதுவும் நம்மளுக்கு கிடையாது 63 match local jurisdiction of executive magistrate special executive magistrate public prosecutor subordination of executive magistrate இதுல செக்ஷன் சொல்லுங்க local jurisdiction of executive magistrate section என்ன 23 madam 22 ma'am 22 CRPC local jurisdiction 22 special executive magistrate 21 public prosecutor 24 subordination of executive magistrate 23 so special executive magistrate தான் first வராரு 21 னா அதுக்கப்புறம் அவருடைய local jurisdiction of executive magistrate 22 அதுக்கப்புறம் subordination of executive magistrate 23 public prosecutor 24 அடுத்து juvenile justice JJ Act child means a person who has not completed option 2 ma'am 18 years 18 years 65 juvenile justice act under juvenile justice act the board passes an order that there is a need for trial of the child as an adult it will transfer the case to Children court. CJ yes. children's court Children's court madam children's court ma'am yes option 4 children's court அடுத்து not correctly matched schedule SC ST act ன் கீழ கொடுத்திருக்காங்க not correctly matched atrocity section 2A definition இது section 2A atrocity கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கா ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 2E இது கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கா கரெக்ட்டா தான் மேட்ச் ஆயிருக்கு பப்ளிக் சர்வெண்ட் 2B ல இருக்கா 2B ல C ல இருக்கா அல்லது டைரக்ட் செக்ஷன்ல இருக்கா அதுதான் தப்பு எஸ் பப்ளிக் சர்வெண்ட் 2 கிளாஸ் BG ல இருக்கு BC ல கிடையாது BG ல இருக்கு டிபெண்டன்ட் கரெக்ட் தான் 2BB ல தான் இருக்கு சோ தப்பா மேட்ச் ஆயிருக்கிறது பப்ளிக் சர்வெண்ட் 2 கிளாஸ் BG ல ஓகேங்களா இங்க BC ன்னு இருக்கு சோ அது தப்பா மேட்ச் ஆயிருக்கு அடுத்து in which of the following cases the Supreme Court has laid down 5 golden principles which constitute the punch shield in respect of case based on circumstantial evidence option 4 இது ஷரத் பிலிங்கிச்சந்த் சர்தா சர்தா versus state of Maharashtra அடுத்த क्वेश्चन நம்மளுக்கு தேவையில்லை 69 who among the following does not come within the purview of court as given under Indian Evidence Act arbitrators arbitrators வர மாட்டாங்க இதுல எல்லாம் தப்பு பண்ண மாட்டீங்க
70th question. The question is whether an obstruction to a harbor is caused by a certain seawall. The fact that other harbors similarly situated in other respects, but where there were no such seawalls, began to be obstructed at about the same time is relevant under section Indian. எந்த செக்ஷனுக்கு கீழே இது relevant? Section 46. Section 46. yes, section 46க்கு கீழே அது relevant. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அவங்க ஹிந்தி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. சோ இதோட இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருச்சு. இன்னொரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, பார்க்கலாமா? Yes, ma'am. இது வந்து 2023 சிவில் ஜட்ஜ் பிரிலிம்ஸ் டெல்லி. 2023ல நடந்த சிவில் ஜட்ஜ் பிரிலிம்ஸ். எல்லாருக்கும் அது தெரியுதா? இல்லையா? கொஸ்டின் பேப்பர் தெரியுதா பாத்துக்கோங்க. Yes, ma'am. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A causes Z to go within a walled space and locks Z in. A is thus prevented from proceeding in any direction beyond the circumscribing line of wall. A has committed an offense. இது வந்து A கிடையாது, மேல இருக்கிறது Z. அவங்க தப்பா ஏன்னு கொடுத்திருக்காங்க. சோ என்ன அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காரு A? கன்ஃபைன்மெண்ட். wrongful confinement section 340. yes 340. இப்போ BNS ல 127 clause 1 yes yes. அடுத்து A finds a valuable ring. இது நம்ம இப்ப பார்த்தோம். ஆனா இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா without discovering the owner னு கொடுத்திருப்பாங்க. பட் ஆன்சர் இஸ் தி சேம். dishonest misappropriation. yes, option 2 under section 403 314 BNS. அடுத்து பாருங்க, at which stage of offense of attempt to murder under section 307 IPC committed? ரெண்டு ஸ்டேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல எது முடிஞ்சா அது attempt to commit murderங்கறத நீங்க சொல்லுங்க. A intending to murder Z by poison, purchases poison and mixes the same with the food which remains in A's keeping. அவரே வெச்சிக்கிறார், பாய்சனை கலந்துட்டு அவரே வெச்சிக்கிறார், Zக்கு இன்னும் கொடுக்கல. அடுத்த ஸ்டேஜ், A places that food on Z's table or delivers it to Z servant to place it on Z table. Z சாப்பிடுற இடத்துல வைக்க சொல்றாரு, இவரே Z சாப்பிடுற இடத்துல வைக்கிறாரு. ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல எது முடிஞ்சா 307 IPC? Option 2. After completion of stage 2, ma'am. Yes, after completion of stage 2. அடுத்து பாருங்க, not matched properly. Not matched properly. Sedition section சொல்லுங்க. 124A correct. அடுத்து 361 correct. 361 IPC யும் kidnapping from lawful guardian correct ஆ? Yes ma'am. 304B IPC Correct ma'am. Yes. 4 என்ன வரும்? 357 IPC என்ன? 354. 354. Answer 354 correct. But 357 IPC என்ன? 54 ma'am. 354. அது கரெக்ட்டா? 357 என்னன்னு கேக்குறேன். Punishment class. Wrongful restraint punishment. Assault or criminal force in attempt wrongfully to confine a person. So அதுவும் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. அப்ப கரெக்ட்டான மேட்ச் என்னன்னா 354. இப்ப 74 BNS. அடுத்த question number 5. Section 53 of IPC does not envisage capital punishment, hard labor, solitary confinement, none of the above. Solitary confinement. Solitary confinement கிடையாது. அடுத்து question number 6. A and Z are friends. A goes to Z's house and in Z's absence takes away a book without Z's consent. A was under the impression that he had Z's implied consent to take the book for the purpose of reading it.
Now, A sells the book to B for his own benefit. A is guilty of? Option 2, ma'am. Yes, Misappropriation. misappropriation of property. Illustration B. Illustration B ல இருக்கு. அடுத்து question number 7. A is found in possession of counterfeit notes. இப்ப BNS ல இல்லனாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Knowing the same to be counterfeit and intending to use the same as genuine. A is liable to be punished under 489 B. C. 489 C. அதான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து section 303 of IPC was struck down by the Honorable Supreme Court in Mithu Singh versus State of Punjab. Mithu Singh versus State of Punjab. Now அதை எப்படி உள்ள கொண்டு வந்திருக்காங்க? எப்படி உள்ள கொண்டு வந்திருக்காங்க? லைஃப் கொண்டு வந்திருக்காங்க. சென்டென்ஸ் ஆர் லைஃப் அப்படினு கொடுத்திருக்காங்க. எந்த செக்ஷன்? 104 ல இருக்கு. section 104 BNS includes life imprisonment or death ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அடுத்து question number 9. Which of the following provisions criminalize disclosure of identity of a rape victim? 228A, ma'am. 228A of IPC. Now 72 BNS. Which one of the following is correct? எது correct ன்னு கேக்குறாங்க. Theft can never be robbery. Extortion can never be robbery. In robbery there is either theft or extortion. In robbery there is neither theft nor extortion. எது correct ன்னு கேக்குறாங்க. Third one, ma'am. In robbery there is either theft or extortion. Correct. இத வந்து section 390 IPC ல நீங்க பார்த்தாலும் first line அதுதான். Third one. என்னங்க மேடம்? 309 BNS ல பார்த்தாலும் first line அதான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 309 சார் 309 sub class 1. எஸ், அதுல ஃபர்ஸ்ட் இத பார்த்தாலும் அந்த லைன் தான் இருக்கும். ஓகே. அடுத்து question number 11. The inquiry or trial pertaining to an offence under section 376 ல இருந்து 376 DB of IPC, the inquiry or trial shall be completed within a period of எத்தனை மாசத்துக்குள்ள முடிக்கணும்? 2 months. இல்ல 2 months correct sir. 2 months from the date of filing of charge sheet. 2 months from the date of filing of charge sheet. So அதுல 376 க்கு இப்ப இருக்கிற அந்த செக்ஷன் என்ன? 64. ஓகே. 376A க்கு 65, ma'am. 376AB க்கு 66, ma'am. 376B க்கு 68 மேடம். 376B க்கு 68 ஆ சார்? 68 சொல்றீங்களா? 68 மேம். 68 70 வரும், ma'am. 70 ma'am. 70. நான் இப்ப சொல்லிடுறேன். இங்க இருக்கிற செக்ஷன்ஸ்ல கண்டினியூஸா வரக்கூடியது வந்து 64 ல இருந்து 68 வரைக்கும் கண்டினியூஸா வரும். 69 வராது. ஏன்னா 69 நியூலி இன்சர்ட்டட் செக்ஷன் 70 71 வரைக்கும் வரும். சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? DA DB ஒரு செக்ஷன்ல வரும். DA DB ஒரு செக்ஷனுக்குள்ள வந்துரும். மீதி எல்லாமே 64 ல இருந்து 68 வரைக்கும் கண்டினியூஸா வரும். 69 வராது. 70 71 வரும். ஓகேங்களா? சோ 2 months is the correct answer. அடுத்து 12th question. Which of the following judgments held that failure of issuance of notice under section 41A CRPC is an essential ground in favor of accused to become eligible for bail? 41A notice கொடுக்கலனாலே he is eligible for bail அப்படின்னு சொன்ன கேஸ் எதுன்னு கேக்குறாங்க. Anutra Basu. பெயிலுக்கு தனி சட்டம் வேணும்னு சொன்ன கேஸ் எது? Yes, Satyendra Kumar until versus CBI and another. அந்த கேஸ்ல தான்
41A CRPC notice is the கொடுக்கல non-compliance of section 41A CRPC makes the accused eligible for bail அப்படின்னு சொன்ன கேஸ். அப்ப ஷேக் அகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா கேஸ் 2021 அது எது ரிலேட்டடான கேஸ் அப்படின்னா ransom kidnapping for ransom இருக்கு இல்லையா 364A அதுக்கு லேண்ட்மார்க் கேஸ். அது எது எந்த இன்கிரீடியன்ட் இருந்தா வந்து அதுல கன்விக்ஷன் கொடுக்க முடியும், எந்த இன்கிரீடியன்ட் இருந்தா 364A அட்ராக்ட் ஆகும்னு சொன்ன கேஸ் ஷேக் அகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. லலிதா குமாரி கேஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு 5 விஷயத்த சொல்லியிருப்பாங்க, என்ன விஷயத்துக்கு வந்து preliminary என்கொயரி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அதை சொல்லுங்க. Matrimonial corruption. எல்லாம் அப்படி ஸ்கேட்டர் ஆயிருக்கு. மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ், வேற என்ன, மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், கரப்ஷன் கேசஸ், கம்ப்ளைண்ட் பியாண்ட் 3 months. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. MCMCC. M for matrimonial disputes, C for commercial disputes, M for medical negligence, C for corruption cases, and another C for delayed complaint. அந்த C ஏன் முன்னாடி போட்டேன்னா Cங்கிறது ஈஸியா இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் given after 3 months அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ MCMCCங்கிறது தான் லலிதா குமாரி கேஸ்ல கொடுத்த ஒரு விஷயம். அனுராதா பாஷின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அது வந்து 2020 கேஸ். அதுல என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்டர்நெட் ஆக்சஸை வந்து டோட்டலா வந்து ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணது வந்து வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டு. Access to the internet is a fundamental right under Article 19 of Constitution of India ன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ பெர்மனண்டா அதை ஷட் டவுன் பண்ணக்கூடாது. அப்படி ஷட் டவுன் பண்றதுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து போட்ட நாள்ல இருந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான், டெம்பரரி பேசிஸ்ல வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடணும் அப்படின்னு சொன்ன கேஸ் அனுராதா பாஷின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2020 கேஸ். ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 13th question, டிஃபால்ட் பெயில் என்ன செக்ஷன்? 167 டிஎன்எஸ்எஸ்ல 187 subclass 3. Yes, 187 subclass 3. அடுத்து 14th question, warrant case definition 2x 2x BNSS ல 21y ma'am. 21Z BNSS ல 21Z warrant case. Yes. அடுத்து 15th question, which of the following is true of a statement of a witness recorded under section 161 CRPC? எது வந்து 161க்கு ட்ரூவா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன 161 பொறுத்த வரைக்கும் கேக்குறாங்க. Option 1, section 161 CRPC statement can be used only to contradict a witness's court testimony. Option 2, section 161 CRPC statement can be used to contradict or corroborate a witness court testimony. Option 3, section 161 CRPC is useless in court. Option 4, section 161 CRPC statement can be used only by the IO to conduct further investigation. End option. Second one. Option 2, ma'am, 161. Statement can be used to contradict or corroborate. Option 1 தான் கரெக்ட். 161 statement can only to contradict a witness court testimony, corroborate பண்ண முடியாது. இது எங்க சொல்லி இருக்கு அப்படின்னா 162 CRPC ல சப்செக்ஷன் 1க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிசோவை போய் பாருங்க. இப்ப 181 BNSS கீழே போய் பாருங்க. ஸோ அதுல சொல்லியிருப்பாங்க ஒன்லி டு கான்ட்ரடிக்ட், ஈவன் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஹாஸ்டைல் ஆயிட்டாங்கன்னா கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிபி வந்து கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு தான் அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்த முடியுமே தவிர கொராபரேட் பண்றதுக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ திஸ் ஷுட் பி நோன் டு யூ. 161 CRPC ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் டு கான்ட்ரடிக்ட் court testimony.
அடுத்து 16 an offense though compoundable with the leave of the court cannot be compounded under section 320 of CRPC. எந்த மாதிரி offense தோ கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்தா கூட காம்பவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது எந்த ஒரு கேட்டகரிக்கு உண்டு? Option 1, if the person who could be competent to compound is dead. Option 2, if the person who would otherwise be competent to compound is under the age of 18 years of age or is an idiot or lunatic. Option 3, if he accused by reason of previous conviction liable to enhanced punishment. Option 4, all the above. Option 3. All the above. Option 3 madam. 3 ma'am. Yes. Option 3 ல தான் பண்ண முடியாது. ஆப்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் இறந்தவருடைய சட்ட வாரிசுகள் இருந்தா அவங்க காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். லூனட்டிக், இடியட், 18 இயர்ஸ் ஏஜ் கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட பிஹாஃப்ல யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆப்ஷன் 3ல ப்ரீவியஸ் கன்விக்ஷன்னால அவனுக்கு என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல காம்பவுண்ட் கோர்ட் பர்மிஷனே இருந்தா கூட பண்ண முடியாது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செக்ஷன் 16 இதனுடைய ப்ரொவிஷன் வந்து 320 கிளாஸ் 7 சிஆர்பிசி, 359 கிளாஸ் 7 பிஎன்எஸ்எஸ். 350 கிளாஸ் 7 சிஆர்பிசி, 359 கிளாஸ் 7 பிஎன்எஸ்எஸ். அடுத்து 17, A is undergoing a sentence of imprisonment for life. ஏற்கனவே அவனுக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு, அவன் அதுல அனுபவிச்சுட்டு இருக்கான். And sentenced in a subsequent conviction for a term of imprisonment for life. மறுபடியும் சப்சிக்வெண்டா ஒரு கேஸ் நடத்தி அவனுக்கு மறுபடியும் ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்குது. அப்ப அவனுடைய அந்த ஸ்டேஜ் என்ன, எப்படி அனுபவிக்கணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? 1 and 2 ma'am, both 4 answer. எது மேடம் 1 and 2 both 1 and 2 ன்னு சொல்றீங்களா? ஆமா, அது இந்த கோர்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்றது. Option 3 என்னங்க சார்? ஆப்ஷன் 1 இல்ல, ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். Subsequent sentence shall run concurrently with the previous sentence. Subsequent sentence shall run concurrently with the previous sentence. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 427 class 2 CRPC, 467 class 2 BNSS. 427 class 2 CRPC, 467 class 2 BNSSல சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒரு கன்விக்ஷன் ஏற்கனவே அனுபவிச்சிட்டு இருக்கான் imprisonment for life. subsequent convictionலயே அவனுக்கு imprisonment for life கிடைச்சதுன்னா shall run concurrently with the previous sentence. So இது 427 class 2 CRPC, 467 class 2 BNSSல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 18th question. A is charged by the magistrate of the second class with and convicted by him of theft of property from the person of B. முதல்ல இத சொல்லுங்க. Theft offenses triable by whom? Judicial magistrate ma'am. First class. First class. இல்ல, any magistrate தான் இருக்கும் மேடம். any magistrate தான் இருக்கும். ஸோ செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து தெஃப்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். இங்கே கேள்வி என்னன்னா, ஏ கேன் பி சார்ஜ்டு வித் அண்ட் ட்ரைடு ஃபார் தெஃப்ட் ஆன் சேம் ஃபேக்ட்ஸ். ஏ கேன் பி சார்ஜ்டு வித் அண்ட் ட்ரைடு ஃபார் ராபரி ஆன் சேம் ஃபேக்ட்ஸ். ஏ கேன் பி சார்ஜ்டு வித் அண்ட் ட்ரைட் ஃபார் தெஃப்ட் ஆன் சேம் ஃபேக்ட்ஸ் வித் தி கன்சென்ட் ஆஃப் கோர்ட் பை விச் ஹி வாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைடு. இதுல மற்ற 2 ஆப்ஷனுமே வந்து ராபரிங்கிறப்ப கிரேவ் அஃபென்ஸ் மேஜிஸ்ட்ரேட் ட்ரை பண்ண முடியாது. ஆனா மூணாவதா இருக்கக்கூடியது சட்ட வழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறாங்க, எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஏ கேன் பி சார்ஜ்டு வித் அண்ட் ட்ரைட் ஃபார் தெஃப்ட் ஆன் சேம் ஃபேக்ட்ஸ், அதுதான் கரெக்ட். அடுத்து 19th question. While being examined in court, a prosecution witness makes a statement which belies the prosecution case. அதாவது hostile ஆயிடுறார். The prosecutor declares the witness hostile and opts to cross-examine him. Which of the following is true? பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறதுல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. So entire testimony must be discarded by the court.
The court must itself ask the witness as to why he has not supported the prosecution case. அல்லது மூணாவது, the matter must be adjourned for prosecutor to brief the witness and bring him back for his examination in chief on subsequent data. அல்லது நாலாவது option, the entire testimony of the witness need not be discarded and the court is entitled to rely upon such parts of the testimony as it may find admissible, credible and trustworthy, whether it be consistent with the case of the prosecution or the defense. எது கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் 4 மேம். டி மேம். நான் அப்பவே சொல்லிட்டேன், எனக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும், என்ன கேள்வி எல்லாம் கேட்க கூடாது நீங்க. அது ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் தான். ரைட். Question number 20. In the course of investigation, the investigating officers induces an employee to steal documents from the office of the accused. The stolen documents are sought to be adduced in evidence in the course of trial. Which of the following does the law mandate? அதாவது அக்யூஸ்டுடைய எம்ப்ளாயியவே அக்யூஸ்ட் கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை திருடி வர சொல்லியிருக்காரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அதை வந்து எவிடன்ஸா கோர்ட்ல கொடுக்குறாரு நீதிமன்ற விசாரணையின் போது. நீதிமன்றம் என்ன பண்ணலாம் அதை தான் அங்க கேட்டிருக்காங்க. Court must refuse to admit the document. ரெண்டாவது ஆப்ஷன், court must first decide the provenance of the documents, அதாவது authenticity, அதனுடைய genuineness, and then consider if they are to be admitted. Option 3. Option 3ங்களா? Yes ma'am. Option 2 தான் கரெக்ட். The court must decide the provenance of the documents and then consider if they are to be admitted in evidence. அதுக்கு கேஸ்ல வந்து மக்ராஜ், MAGRAJ, மக்ராஜ் பட்டோடியா, MAGRAJ, மக்ராஜ் பட்டோடியா வெர்சஸ் RK பிர்லா. மக்ராஜ் பட்டோடியா வெர்சஸ் RK பிர்லா, 1971 AIR. இன்னொரு கேஸ்ல RM மல்கானி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, RM மல்கானி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 1973. ஒரு இல்லீகாலிட்டியில வந்திருக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் சொன்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய ஆத்தென்டிசிட்டி என்ன, அதனுடைய ரெலவன்சி என்ன, இதெல்லாம் கோர்ட் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண பிறகுதான் அதை எவிடன்ஸா எடுக்கணுமா. இல்லீகாலிட்டி அப்டைன் பண்றதுனால அதுக்குரிய எவிடென்ஷியரி வேல்யூ குறையாது, ஆனா முதல்ல இதை டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன கேஸ் தான் இது ரெண்டுமே. அடுத்து 21. An accused in police custody makes a self-incriminating statement. Article 20, Clause 3 of the Constitution of India grants to an accused the right against self-incrimination. Therefore, such statement made by an accused can never be used against him in the course of trial unless such a statement was made in the presence of some prosecution witness, such a statement was made in the presence of some other defense witness, such a statement made after giving Miranda warnings. Fourth, such a statement contains information that relates distinctly to the discovery of a relevant fact. Option என்ன? Option 4 ma'am. Option 4 ma'am. Yes. ஏன் ஆப்ஷன் 4னா ப்ராசிக்யூஷன் விட்னஸ் வந்து சொன்னா கூட ஒன்றும் கிடையாது, டிஃபென்ஸ் விட்னஸ் சொன்னா கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒன்றும் கிடையாது, மிராண்டா வார்னிங் நம்மளுடைய இந்தியால ப்ரொசீஜர்ஸ்லேயே கிடையாது. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அதுக்கான செக்ஷன் 27 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. இங்க வந்து இதனுடைய கண்டென்ட்டை நான் சொல்லிடுறேன். எக்ஸ் வந்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது கம்பெனி சொத்தை வந்து தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினாரு. அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வச்சிருந்த ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டியை அவர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினாரு அப்படிங்கிற கேஸ் தான் அவர் மேல போடுறாங்க. அவருக்கு சாதகமா டிஃபென்ஸ் விட்னஸா அவருக்கு கீழே வேலை செய்யறவங்க வந்து அவருடைய கேரக்டரை பத்தி சொல்றாங்க. அவர் வந்து அப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, அவர் வந்து ஹை டிக்னிஃபைடு கேரக்டர்லாம் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இங்க என்ன கேக்குறாங்கன்னா, which of the following statement is accurate அப்படின்னு கேக்குறாங்க. துல்லியமா எது இதுக்கு ரிலேட் ஆன ஒரு விஷயம்னு கேக்குறாங்க. இதுல எந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுவீங்க?
இதுவும் கொஞ்சம் வந்து சுத்தல்ல விட்ட ஒரு கொஸ்டின் தான். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு போட்டிருக்காங்க. பீயிங் a criminal case previous good character of X is wholly irrelevant ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மத்த ஆப்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குட் கேரக்டரை வச்சு அவருக்கு அக்யூட்டல் கொடுக்க முடியாது. அவருடைய கேரக்டரையே வந்து பிஃபோர் கேரக்டர் எவிடன்ஸ் இஸ் கிவன் பை த விட்னஸ் அவர் கேரக்டரை பத்தி அவரே ப்ரூஃப் பண்ணியிருக்கணுங்கிறதும் கிடையாது. மூணாவது கிரிமினல் கேசஸ்ல கேரக்டர் இஸ் வெரி வீக் எவிடன்ஸ், அது பாசிட்டிவ் எவிடன்ஸா கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ கரெக்டான வார்த்தை எதுனா பீயிங் a criminal case previous good character of X is wholly irrelevant ன்னு சொல்லுவாங்க. முழுவதும் irrelevant அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தப்பான ஒரு விஷயம். ஏன்னா செக்ஷன் 53 பொறுத்த வரைக்கும் கிரிமினல் கேஸ்ல ப்ரீவியஸ் குட் கேரக்டர் வந்து ரெலவென்ட்னு சொல்லியிருப்பாங்க. இது அகைன்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லி இதுதான் ஆன்சர்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்ட்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்து செக்ஷன் 23. Which of the following statement is true regarding procedure to be followed by special இது உங்களுக்கு வராது. அடுத்த question 27 கொண்டு வாங்க. 27 question number 27. Any person or organization, JJ Act related ஆன question. Any person or organization which offers or receives a child for adoption without following the provisions or procedure for adoption as provided under JJ Act and rules thereunder would open himself to punishment under section 80. என்ன punishment? 3 years, ma'am. Yes, 3 years. எந்த 3 years sir? Option 1 or 4? Option 1. Option 1 sir. Option 1. To imprisonment for a term which may extend up to 3 years or fine of rupees 1 lakh or both. So option 1. அதுதான் கரெக்ட். அடுத்து not true question. Not true question வந்தாலே கொஞ்சம் கவனமா படிங்க. An accused is not a child if at the time of commission of the offense the age of the child is not below 16 years. If the child is above 16 years but under 18 years of age, an inquiry can be held into heinous nature of the offense. The inquiry is to be conducted for a preliminary assessment with regard to mental and physical capacity to commit and such offense. After such inquiry, the board can also transfer the case to Children's Court for trial. எது கரெக்ட் கிடையாது? Option 1. Option 1 மேடம். Yes, option 1 தான் கரெக்ட் கிடையாது. மத்த மூணுமே கரெக்ட். அடுத்து 29 question. JJ Act provides எதுக்காக? ஜெனரல் ஜஸ்டிஸ் ஃபண்ட் கிரியேட் பண்றதுக்காக, சைல்டு ப்ரொடெக்ஷன் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டை செட்டப் பண்றதுக்காக, CWPO அண்ட் ஸ்பெஷல் ஜூனியர் போலீஸ் யூனிட்டை செட்டப் பண்றதுக்காக. ஆல் தி அபவ், which one is correct? All the above. All the above correct. அடுத்து 30 question number 30. A, being a teacher calls a student after class to the staff room and after shutting the room puts his pennies into the child's mouth. He commits என்ன offense? Option 3 Aggravated penetrative sexual assault, ma'am. Yeah. அங்க டீச்சர்ன்றப்ப ஒரு அத்தாரிட்டி வந்துருவாங்க. டீச்சர்ங்கிறதுனால. சோ செக்ஷன் 5F 5F of POCSO Act, educational institutionல இருக்க ஸ்டாஃப் சொல்றாங்க. ஸ்டாஃப் includes teacher also. Aggravated penetrative sexual assault punishment section என்ன சார்? என்ன மேடம்? 6 என்ன பனிஷ்மெண்ட்? Section 6. என்ன பனிஷ்மெண்ட்? பனிஷ்மெண்ட் செக்ஷனை கேட்கல, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கு? 20 years to life. மினிமம் 20 years, extend to life plus 9, அப்புறம் டெத், மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரே பிரிவு. Section 6 தான். Yes. A is 17 years old and is a student of class 11th படிக்கிற 17 வயசு பையன். கூட படிக்கிற Bங்கிற பொண்ணு மேல அட்ராக்ஷன். He follows her activities by constantly watching her in class. Question understand பண்ணிக்கோங்க. Watching her in class and smiles at her with sexual intent. A has committed the offense of
செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். கொஸ்டின் இன்னொரு படிச்சுக்கோங்க. கொஸ்டின் இன்னொரு படிங்க. நோ ஆஃபென்ஸ் அட் ஆல். ஆன்சரை சொல்லுங்க. எது ஆன்சர்? நோ ஆஃபென்ஸ் அட் ஆல். நோ ஆஃபென்ஸ் அட் ஆல். அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. Both are minors, ma'am. சின்ன but men at any age, men பசங்க நான் எந்த வயசானாலும் ஐபிசில அட்ராக்ட் ஆகும்ல. ஐபிசி இல்ல மேடம் நான் கேக்குறது. இதுல இது சும்மா சின்ன ஒரு அஃபென்ஸ்னு சொன்னா ஒரு காரணம் சொல்லணும். அஃபென்ஸ் இல்லன்னு சொன்னா ஒரு காரணம் சொல்லணும். நோ அஃபென்ஸ் அட் ஆல் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன காரணத்தை எடுத்து நோ அஃபென்ஸ்னு சொல்றீங்க? ஸ்மைல் தான் பண்ணல வந்து அதனால வந்து இட்ஸ் நாட் அஃபென்ஸ் மேடம். ஏன் அஃபென்ஸ் கீழ அஃபென்ஸ் மேடம். அவர் சைல்ட் தான் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 8 ஐபிசி கீழ அஃபென்ஸ் மேடம். சைல்டுங்கிறதுனால அஃபென்ஸ் இல்லன்னு அர்த்தம் இல்ல சார். இதுல இருக்க காரணம் நான் சொல்றேன். அவர் எங்கேயுமே அவங்கள ஃபாலோ பண்ணி போகல. கிளாஸ்லயே தான் இருக்காரு. வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. பை ஆக்டிவிட்டிஸ தான் ஃபாலோ பண்றாரு. அவங்கள ஃபாலோ பண்ணல. கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் ஹேர் இன் கிளாஸ் தான். கிளாஸ் அவர்ஸ் இல்லாத இடத்துல மிஸ்பிஹேவ் பண்ணல. அந்த பொண்ணு அப்ஜெக்ட் பண்ணதா கொஸ்டின்ல இல்ல. நோ ரிப்பீட்டட் பர்சியூட், அதாவது கிளாஸ் அவர்ஸ் இல்லாம வேற எங்கேயும் போகல. லா வந்து இன்டென்ட் அலோன் இருந்தா மட்டும் பனிஷ் பண்ணாது. அதுக்கு ஏதாவது வந்து கெஸ்டர் இருக்கணும், வெளிப்படையான கெஸ்டர் இருக்கணும். ஸ்மைலிங் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ கெஸ்டர். ஸ்மைலிங் இஸ் எ ஆக்ட். அந்த ஆக்ட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். அதனால நோ அஃபென்ஸ் அட் ஆல். சோ ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பைபர்கேட் பண்ணி பிரிச்சு படிங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும், அதுல அந்த செக்ஷன்ல என்ன இருக்குன்னு தெரியணும். சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நோ அஃபென்ஸ் அட் ஆல். அப்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வரணும்னா 509ல சொல்லப்பட்ட வேர்ட்ஸ், ஆக்ட், கெஸ்டர் இருக்கணும். சவுண்ட் பண்ணி அந்த பொண்ணை பார்க்க வைக்கணும். ஏதாவது ஆப்ஜெக்ட காட்டணும் அல்லது அந்த பொண்ணை காட்ட வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பொண்ணு பையன் ஜெண்டர் இது வந்து ஜெண்டர் நியூட்ரல் தான். அவங்கள கான்ஸ்டன்டா ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணி போற இடம் எல்லாம் முன்னாடியே போயிருக்கணும். இப்படி எல்லாம் ஹராஸ்மெண்ட் இருந்தாதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வரும். அப்படி இல்லைன்னா வராது. சோ அவங்க வந்து இப்படிதான் ட்விஸ்டட் क्वेश्चंस கேட்பாங்க. அடுத்து 30 தவறான இடத்துல பார்த்தாவே அது அஃபென்ஸ் இல்லையாமா? பார்த்தாலாம் அஃபென்ஸ் இல்ல சார். எக்ஸ்பிளிசிட் கெஸ்டர் இருக்கணும் சார். சவுண்ட் ஏதாவது பண்ணி இருக்கணும். பார்த்தாலே அஃபென்ஸ்னா ஊருக்குள்ள முக்காவாசி பேர் உள்ளதான் சார் இருப்பாங்க. அவன் தவறான இடத்துல பார்க்கறன்னு உங்களுக்கு தெரியும். சோ எப்பவுமே அதாவது கில்ட்டி மைண்ட் எப்பவுமே அஃபென்ஸ் கிடையாது. ஒரு ஆக்ட் அதை பண்ண போகும் பொழுதுதான் அது அஃபென்ஸ் ஆகும். சோ ஸ்மைலிங் வித் செக்ஷுவல் இன்டென்ட்னா செக்ஷுவல் இன்டென்ட்டோட எப்படி ஸ்மைல் பண்ண முடியும்னு தெரியல. சோ ஸ்மைலிங் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். சோ நோ அஃபென்ஸ் அட் ஆல். அடுத்து 32 क्वेश्चन which is not correct. எது கரெக்ட் கிடையாது அப்படிங்கறதா. Death is the highest punishment provided for an offense under POCSO Act. இது கரெக்ட். Minimum punishment for aggravated penetrating sexual assault is 20 years recurrent imprisonment. இது கரெக்டா? சார் மியூட் பண்ணிக்கோங்க சார். எஸ் மேம். இது கரெக்ட். மூணாவது maximum punishment prescribed for penetrative sexual assault is life imprisonment. இது கரெக்டா? கரெக்ட் மேம். Fourth one, a sentence of fine only can be awarded to a person found guilty of sexual harassment. Fourth answer. Not correct ma'am. என்ன punishment இருக்கு? ராமச்சந்திரன் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார். அங்க என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு? நீங்க இத தவறுன்னு சொல்றீங்கன்னா அப்ப அங்க என்ன பனிஷ்மெண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. up to 3 years மேடம். அதுதான் இருக்கு. அடுத்து பாருங்க. அடுத்து கொஞ்சம் கவனமா படிங்க. நான் கவனமா படிங்கன்னா ட்ரிக்கி क्वेश्चंसன்னு அர்த்தம். கொஞ்சம் கவனமா படிங்க.
நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க வந்து மீடியா பர்சனல் வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து செக்ஷுவலி அந்த குழந்தை வந்து பாலியல் நோக்கத்துடன் சுரண்டப்படுகிறாள் என்று தெரிந்தா அவங்க வந்து கண்டிப்பா போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது சரியா தப்பா? இது சரி. அடுத்து ஒரு டாக்டர், a doctor can take a call to report a case to the police where the doctor conducts a medical termination of pregnancy of a minor girl who has been involved in consensual sexual intercourse resulting in the pregnancy. அவங்க விருப்பப்பட்டு ஏற்படுத்தி கொண்ட உடலுறவு மூலமாக அவங்களுக்கு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க, பட் she is a minor. அந்த பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ற டாக்டர் வந்து போலீஸுக்கு சொல்லலாமா வேணாமான்னு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. whether it is correct or not? தப்பு மேம். சொல்லணும் மேடம், சொல்லணும். அது கரெக்ட். அது கரெக்டா இல்லையா? அதான் செகண்ட் ஆப்ஷன் 2 கரெக்டா இல்லையான்னு. தப்பு மேடம். கரெக்டா சார்? அவரு முடிவு எடுத்துக்கலாமா? டாக்டர் வந்து இது வந்து கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் தான், இந்த பொண்ணு தானா போய் தான் வந்து மைனர்கள் இப்ப தானா போய் தான் வந்து இந்த பிரெக்னன்சியை ஏற்படுத்திக்கிட்டாங்க, அதனால இதை நான் சொல்ல வேணாம் அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறேன்னு அவர் முடிவு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. 200 PNS பிரகாரம் அது அஃபென்ஸ். 200 சார் சொல்லுங்க சார். கரெக்டா இருந்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியல, நீங்க 200 BNS சட்டுன்னு சொன்னா எனக்கு பிளாக் ஆயிடுச்சு. 200 BNS இல்ல 200 PNS பிரகாரம் ஒரு டாக்டர் அவங்களோட டியூட்டி கரெக்டா செய்யலைன்னா அது வந்து ஒன் ஆஃப் த அஃபென்ஸ். ஸோ 2 years பனிஷ்மெண்ட் நினைக்கிறேன். ஓகே. இங்கே போக்சோ பொறுத்த வரைக்கும் மைனர்களுடைய கன்சென்ட் வந்து மைனர்களுடைய கன்சென்ட்ங்கிறது போக்சோ ஆக்டின் கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்க விருப்பப்பட்டு போய் ஏற்படுத்தி கொண்ட பிரெக்னன்சின்னு டாக்டர் எப்படி டிசைட் பண்ணி அவரே எப்படி முடிவெடுப்பார் போலீஸுக்கு சொல்லலாமா வேணாமான்னு. ஸோ இங்க டிஸ்கிரிஷன் ஆஃப் டாக்டர் கிடையாது, டிஸ்கிரிஷன் ஆஃப் நோபடியுமே கிடையாது. யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறது தான் போக்சோ சட்டத்தின் கீழே சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சோ டாக்டர் வந்து சொல்லிதான் ஆகணும். அவர் he cannot take a call, அவர் ஒரு முடிவு பண்ண முடியாது. அடுத்து இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் வந்து 37. அதுல வந்து ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க, சீக் பை ஜோவல். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. நான் தெரியாம இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன். இது வந்து இங்கிலீஷ்கான ஒரு விஷயம். இதுல ஃப்ரேஸ் இருந்ததுனால இந்த கொஸ்டினை நான் கேட்கிறேன். சீக் பை ஜோவல் அப்படின்னா வெரி க்ளோஸ் டுகெதர், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃப்ரேஸ்க்கான அர்த்தம் வந்து வெரி க்ளோஸ் டுகெதர். அடுத்த கொஸ்டின் வந்து 50வது கொஸ்டினை கொண்டு வாங்க. 50, மற்றதெல்லாம் வேற கேசஸ். 50 எஸ். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷனை பத்தி பேசின அமெண்ட்மெண்ட் என்ன அமெண்ட்மெண்ட்? 103 மேம். வருஷம் 2019. ஆகஸ்டா? 14/1/2019. 103 amendment வந்து 10% reservation for economically weaker section of society for admission to central government run educational institution and private educational institution. minority educational institution தவிர மத்த எல்லாத்துலயும் 10% ரிசர்வேஷன் கொடுக்கப்படணும். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லயும் 10% கொடுக்கணும்னு சொன்ன அமெண்ட்மெண்ட். 104th amendment என்ன அமெண்ட்மெண்ட் சார்? 2020 GST 101. இது உமன்ஸ் 33% மேம். இல்ல 104th amendment வந்து ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி கான ரிசர்வேஷன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ்ல எஸ்சி எஸ்டி கான ரிசர்வேஷனை 10 இயர்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான ரிசர்வ்டு சீட்ஸ் 2 இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ண அமெண்ட்மெண்ட். 105th amendment வந்து 102 amendmentல சொன்ன ஒரு விஷயத்துக்கு அடெண்டமா சப்ளிமெண்டா இந்த ஒரு செக்ஷனை இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய பவர்ஸை ரெஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா
சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸஸ் அவங்களுடைய கம்யூனிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய பவரை ரெஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதை எடுத்துட்டு வர்றதுக்கு காரணமா அமைஞ்ச வழக்கு வந்து ஜெய்ஸ்ரீ லக்ஷ்மண் ராவ் பாட்டீல். ஜெய்ஸ்ரீ லக்ஷ்மண் ராவ் பாட்டீல் வெர்சஸ் சிஎம் மகாராஷ்டிரா, சீஃப் மினிஸ்டர் மகாராஷ்டிரா. ஜெய்ஸ்ரீ லக்ஷ்மண் ராவ் பாட்டீல் வெர்சஸ் சீஃப் மினிஸ்டர் மகாராஷ்டிரா. இந்த வழக்கு 2021 வருஷம் வந்த வழக்கு. இந்த வழக்கு எதுக்காக, இந்த வழக்கை பேஸ் பண்ணி அந்த அமெண்ட்மெண்ட் வந்தது அப்படின்னா, இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டு மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெடி பண்ண எஸ்இபிசி, அதாவது சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் ஆக்ட் 2018 கீழே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மராத்தா கம்யூனிட்டிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் அகெயின்ஸ்ட் 102 அமெண்ட்மெண்ட். அதனால வந்து இந்த ஆக்டையே நாங்க வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படி கிடையாது, நாங்க 102ல சொன்ன விஷயம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி 105 அமெண்ட்மெண்ட்டை யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 102க்கும் 105ம் ரிலேட்டட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. 5 judges bench of Honorable Supreme Court of India in the matter of common cause, a registered society versus Union of India and another. 2018 case. இது எது ரிலேட்டட் ஆன கேஸ்? ரைட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். கரெக்டா? யூத்தனேஷியா கேஸ். லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆன் பாசிவ் யூத்தனேஷியா. இதுக்கு முன்னாடி வந்து உயிர் எடுக்க கூடாது, உயிர் எடுக்கிறது வராதுன்னாங்க. பட் உயிர் நீக்கிறது, ரைட் டு டை இஸ் ஆல்சோ அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படின்னு கியான் சிங் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதை ரைட் பண்ணி பாசிவ் யூத்தனேஷியாக்கு, அதாவது ஒரு நபர் தனக்கு உயிர் வேண்டான்னு முடிவு பண்ணா தன்னை உயிரோட வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லி இறக்குறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குன்னு சொன்ன லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இது. காமன் காஸ் எ ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018. யூத்தனேஷியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 52. Which article of the Constitution of India mandates that the state shall endeavor to protect and improve the environment and to safeguard the forest and wildlife of the country? Article 48. 48A madam. Yes, 48A. DPSP la varum, inserted by 42nd Amendment Act 1976. Inserted by 42nd Amendment Act 1976. அடுத்து 53 question. Which article of Constitution of India mandates courts not to inquire into the proceedings of the Parliament? பார்லிமெண்ட்டினுடைய நடவடிக்கைகள்ல கோர்ட் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்ன கேஸ் எது? ஆர்டிகல் என்ன? 122. எஸ், டவுட்டாவே பதில் சொல்றீங்களே. 122 தான் மேடம். எஸ், ஆர்டிகல் 122. அடுத்து 54. Which judge gave a dissenting judgment in the matter of Vivek Narayan Sharma and others versus Union of India and others, popularly known as demonetization case? இப்ப only one women judge in Supreme Court. நாகரத்னா. Justice BV நாகரத்னா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க ஒருத்தங்க தான் இப்ப இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல விமன் ஜட்ஜ், ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா. அடுத்து 55. The matter of AK Gopalan versus State of Madras with Union of India as intervener, reported as AIR 1950 SC 27, was decided by a bench of Supreme Court of India comprising of 5 judges. 6 judges bench 5:1 ரேஷியோல முடிவு பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் நீங்க செக் பண்ணிக்கோங்க, நான் போட்டப்பா தான் வந்தது. 5:1 ரேஷியோல வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. பட் 6 ஜட்ஜஸ், 6 பேர் அதுல இருக்கும். 6 பேர் இருந்தது, நான் எண்ணி பார்த்துட்டு தான் போட்டேன். சோ 6 ஜட்ஜஸ் 5:1 ரேஷியோல டிசைட் பண்ணியிருப்பாங்க. எஸ் மேம், 6 தான் மேம். எஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 56. எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு?
11. 11. அடுத்து 11 மேடம். 86 கொஸ்டின் நம்பர் 86 எடுங்க. 86 இது வந்து சிவில் ரிலேட்டட் ஒன் கொஸ்டின். Where would a suit for compensation for wrongs to a person be instituted if the wrong is committed within territorial jurisdiction of one court and the defendant resides within the territorial jurisdiction of another court? எங்க அவர் வந்து சூட்டு போடலாம்? Answer. Either of two places. Either of two courts, section 19 of CPC. Either of two places, section 19 of CPC. அடுத்து 87 எத்தனை நாளைக்குள்ள கமர்ஷியல் சூட்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு அனுமதி உண்டு? 90 plus 30. நார்மல் 180 days. 90 days madam. 90 days, கமர்ஷியல் சூட்ல 120 days. ஓகே. அடுத்து 96 கொஸ்டின். மீதி எல்லாம் ரொம்ப சிவில்ல உள்ள போயிருக்கு, ஏன்னா சிவில் ஜட்ஜ் கொஸ்டின் இல்ல, அதனால 96 whoever contravenes rules or regulations made under Information Technology Act for the contravention of which no penalty has been separately provided shall be liable to Option 3, 25,000. ஆனா அது வந்து இது கொஸ்டின் 23ங்கிறது 2023ங்கிறதுனால மேடம் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு 2023ல. அந்த அமெண்ட்மெண்ட் பேர் வந்து ஜான் விஸ்வாஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 2023. ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் பிரசன்ட் அமௌண்ட் வந்து 25,000, நாட் எக்ஸீடிங் 25,000 கிடையாது. பெனாலிட்டி நாட் எக்ஸீடிங் 1 lakh. செக்ஷன் 45 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ரெசியூடரி பெனாலிட்டிங்கிற ஹெட்டிங் கீழே வரும். இது வந்து இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் வர்றப்ப 25,000 தான். பட் அதுக்கப்புறம் ஜான் விஸ்வாஸ் JAN ஜான் விஸ்வாஸ் VISHWAS விஸ்வாஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட். இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா நிறைய ஆக்ட அமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் முதற்கொண்டு. சோ 2023ல வந்த இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா செக்ஷன் 45 ஆஃப் IT ஆக்ட வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட இந்த செக்ஷன் 45 வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பெனால்டி அமௌண்ட். சோ 20 நாட் எக்ஸீடிங் 25,000 பெனால்டி கிடையாது. பெனால்டி வந்து நாட் எக்ஸீடிங் 1 lakh வரைக்கும் போடலாம். காம்பன்சேஷன் வந்து அது கம்பெனியா இருக்கிற பட்சத்துல, அஃபென்ஸ் கமிட் பண்ணவங்க கம்பெனியா இருக்கிற பட்சத்துல 10 லட்சம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் ஃபைன் அமௌண்ட் போடலாம். இண்டிவிஜுவல் பர்சனா இருக்கிற பட்சத்துல 1 லட்சம் வரைக்கும் காம்பன்சேஷன் போடலாம். சோ பெனால்ட்டியும் காம்பன்சேஷனும் ஒரே அமௌண்ட் தான் 1 lakh. பட் காம்பன்சேஷன் பை கம்பெனி ஆர் கார்பரேட், பாடி கார்பரேட்டா இருக்கிறாங்கன்னா 10 லட்சம் நாட் எக்ஸீடிங் 10 lakhs வரைக்கும் போடலாம். சோ இது ரெசியூடரி பெனால்டி. இத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செக்ஷன் 45ல இருக்கு, அமெண்ட்மெண்ட் இந்த இயர் 2023. அடுத்து 97 which of the following is the appellate tribunal for the purposes of provisions of Information Technology Act 2000? Telecom Dispute Settlement and Appellate Tribunal, Central Administrative Tribunal, National Company Law Tribunal, none of the above. None of the above. Option 1 ma'am. Option 1 தான் கரெக்ட். Telecom Dispute Settlement and Appellate Tribunal. இது நீங்க எங்க பார்க்கணும்னா செக்ஷன் 48 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000ல பாருங்க. செக்ஷன் 48. இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து கிரைம் சைபர் அப்பல்லட் ட்ரிபியூனல்னு இருந்திருக்கும். அதை மாத்தி டெலிகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்பல்லட் ட்ரிபியூனல்னு மாத்தி இருப்பாங்க. 48 செக்ஷன் 48ல பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 98. Provisions of Information Technology Act apply to offences committed by persons outside India if the offence involves என்ன இருந்தா persons outside Indiaல இருந்தா கூட இந்த ஆக்ட் அப்ளை ஆகும். எது ரிலேட்டடான offence?
Both ma'am Option answer. இல்ல, ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லொகேட்டட் இன் இந்தியா. Computer and computer network located in India, section 75 of Information Technology Act 2000 போய் பாருங்க. section 75 of Information Technology Act 2000 போய் பாருங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லொகேட்டட் இன் இந்தியா இருந்தா மட்டும்தான் அந்த அஃபென்சஸ் பர்சன் அவுட் சைடு இந்தியா இருந்தாங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். அடுத்து 122. Question number 122. Copyright பத்தி section. If assignment of a copyright is executed in the writing by the owner. Owner வந்து அவருடைய காப்பிரைட்டை அசைன் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்கறாரு. But the period of assignment is not mentioned in the deed. Then what is the legal effect? எவ்வளோ நாளைக்கு அசைன்மெண்ட்னு அவர் எழுதாமலே கொடுத்துடுறாரு. அப்ப அதனுடைய லீகல் எஃபெக்ட் என்ன? நாட் வேலிட், டீம் டு பி a perpetual assignment. Assignment is considered to be valid for the entire term of copyright. It is considered to be an assignment limited to a period of 5 years from the date of assignment. 4 ma'am. Yes. 4. அது section 19 clause 5 பாருங்க. 19 clause 5. செக்ஷன் 19 கிளாஸ் 5ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. அடுத்து 123 சிவில் சூட் பத்தி தான் இருந்தாலும் கேட்கிறேன். In a civil suit filed by an exclusive licensee for infringement of copyright. ஓனரை சேர்க்கணுமா வேணாமா? ஓனர் நெசசரி பார்ட்டியா இல்லையா? Owner is not necessary party. Owner is a necessary party unless court directs otherwise. Owner is to be arraigned as one of the plaintiff. The owner can be added as per the discretion of the court. Case போடுறவர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லைசன்சி. அவர் ஓனரை பார்ட்டியா சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமா? Option 2 madam. Yes, option 2. Owner is a necessary party unless court directs otherwise. அவர் வேண்டான்னு கோர்ட் ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுத்தாலே ஒழிய அவர் நெசசரி பார்ட்டி தான். அடுத்து 124. What act does not amount to infringement? இதுல எது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கிடையாது? Importation of work into India, doing anything which is in the exclusive domain of the owner, displays the work by way of trade, fair dealing with any work. Fair dealing with. Yes. Option 4. Fair dealing with any work. நீங்க இத செக்ஷன் 52ல போய் பாத்தீங்கன்னா எதெல்லாம் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு 2 பக்கத்துக்கு இருக்கும். அதை ஒரு ரைட்டா ஒரு ரீடு மட்டும் விடுங்க. முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுல வேற கொஸ்டின்ஸ் எல்லாமே மற்றதெல்லாம் சிவில் ஜட்ஜுக்குரிய கொஸ்டின்ஸ். அது ரொம்ப டீப்பா போகும். அது நம்மளுக்கு தேவையில்லை. கான்ட்ராக்ட் ரிலேட்டட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். நான் 2 கொஸ்டின் பேப்பர் முடிச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். क्वेश्चन பேப்பரை மட்டும் நீங்க டிஸ்கஸ் பண்ணாம அது கூட சேர்ந்து மத்த ப்ரொவிஷன்ஸையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணீங்க மேம். மேம் அடுத்த வாரம் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இருந்தது இன்னைக்கே உட்கார்ந்து இந்த மாதிரி இருக்கு மேம். இதெல்லாம் ரிப்பீட்டட் ஆகும் எங்களுக்கு. மேடம் இருங்க, மேடம் போயிட்டாங்க. அதான் பயமா இருக்கு. மேடம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க எல்லாத்தையும். சார் மேடத்திட்ட இதை கொஞ்சம் கொஸ்டின் ஷேர் பண்ண சொல்லுங்க சார். எல்லாரும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். பண்ணிடலாம் சார். நம்ம அதான் வச்சிருக்கேன், அனுப்பிச்சிடுறேன். உங்களை குரூப்ல போட்டுருவோம். ஓகே சார். சார் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஒரே ஒரு செகண்ட், ஒரே சத்தமா இருக்கு. ஒரே கிராஸ் ஆகுது. ஒரு நிமிஷம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இருங்க, போயிடாதீங்க. இருங்க, மேடம் வருவாங்க. உங்களுக்கு மார்க் எல்லாத்தையும் சொல்லிட்டு கேளுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் பொதுவா நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா நாம வந்து வெறும் அந்த கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நமக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாரி கைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much மேம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வாரம் இப்பயே அட்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கு மேம். சூப்பர் சூப்பர். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ.